லாஸ்ட் வீடியோவில் செபி ஆம்பி ஏஎம்சினா யார் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். நம்ம பணம் எப்படி சேஃபாக இருக்குன்றது நமக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கேட்டகரிஸை பற்றி நம்ம பார்ப்போம். ப்ராடாக 3 மெயின் கேட்டகரிஸ் இருக்குது. ஈக்விட்டி, டெட்டு, ஹைப்ரிட். ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னா கம்பெனிஸோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. உதாரணமாக இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி கம்பெனிஸில் உங்கள் பணத்தை ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். இந்தியா க்ரோ ஆகும்போது இந்த கம்பெனிஸும் க்ரோ ஆகும். கம்பெனிஸ் எல்லாம் க்ரோ ஆகும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகும். அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். ரிஸ்க்கும் ஹை, ரிட்டர்ன் பொட்டன்ஷியலும் ஹை. யாருக்கு சூட் ஆகும்? கிட்ஸோட எஜுகேஷன், ரிட்டைர்மெண்ட், வெல்த் கிரியேஷன் இந்த மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸுக்கு. ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலிங் ஃபார்ம் இருக்குது. ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ண எங்களை தொடர்பு கொள்ளலாம். பர்சனல் ஃபைனான்ஸ் சிம்பிளிஃபைடு, அது எங்களோட கமிட்மெண்ட். ஸ்ரீனிவாசன் சைனிங் ஆஃப்.